லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு நாள் இப்படியே இருப்பேன், ஒரு படி முன்னேற்றம் இல்ல, லைஃப்ல ஒரு டெவலப்மெண்டே இல்ல, ஒரு பிளெஸிங்ஸே இல்ல, ஒரு அப்லிஃப்ட்மெண்டே இல்ல, ஒரு என்ஹான்ஸ்மெண்டே இல்ல, இப்படியே வாழ்க்கை ஓடுது, என்ன பிரதர் லைஃப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 39:21, Genesis chapter 39 verse 21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எவ்வளவு காலம் இப்படியே இருப்போம் நினைக்கவில்லை. சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்புக்கு, சிறைச்சாலையில் அவனோடு கூட இருந்த பானபாத்திர போகி அவங்க கண்ட சொப்பனத்தின்படி அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். ஆனால் இவன் மட்டும் சிறைச்சாலையிலே இருக்கிறான். இவன் நினைத்தான், யோசேப்பு இந்த பானபாத்திரக்காரன் போய் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் தப்பு பண்ணலங்கிறத சொல்லி என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர உதவி செய்வான் என்று நினைத்தால் பானபாத்திரக்காரன் மறந்து போய்விட்டான். இப்படியேதான் இருப்போமோ, இப்படியேதான் இருப்பேனா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற யோசேப்புக்கு தந்த வாக்கு தத்தமும் தரிசனமும் உண்மையா இருந்தபடியினால் ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற வேளையில பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் அர்த்தத்தை சொல்லி சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். என்ன பாக்குறீங்க? இப்படியே இருப்போம், இப்படியேதான் இருப்போம் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இல்ல அண்ணாக்கா, இப்படியேதான் வாழ்க்கை, இப்படியேதான் போயிட்டு இருக்கிறோம், இப்படியேதான். நோ 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 மை பிரதர், இப்படியே அல்ல. அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். அழகான வார்த்தை அல்லவா? The Lord be with you. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தரோ யோசேப்போட, அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதாங்க பெரிய பிளஸிங். நீ எங்க வேணா இருங்க, நீங்க தெருவோரமா இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்களை ஆண்டவர் மலை உயரத்துல வச்சிருவாரு. சப்பா என் கூடயே இருங்க, இப்படியே இருக்க சொல்லாதீங்க. மாறும், தலைகீழாய் மாறும். இப்படி இருக்க கர்த்தர் விட மாட்டார். நிச்சயம் உங்க சூழ்நிலை மாறும். இயேசுவின் நாமத்துல மாறும். விசுவாசத்தோடு நில்லுங்க. ஆனா அவசரப்படாதீங்க, மதீனமான செயலுக்கு உட்படாதீங்க, தவறான நடவடிக்கை எடுக்காதீங்க, தவறான ஸ்டெப் எடுக்காதீங்க. பொறுமையா இருங்க, காத்திருங்க. இந்த யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்றதற்கு பொறுமையோட, விசுவாசத்தோட, வார்த்தை பிடித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட தரிசனம் எல்லா அரிக்கட்டை வணங்கிறது. மறக்கல. நீ சிறைச்சாலையில இருந்தாலும் மறந்துடாதீங்க, தந்த வாக்குத்தத்தை மறந்துடாதீங்க. நிச்சயம் இப்படியே இல்ல, எப்படியோ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை ஏசப்பா செய்வார். பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை. ஆமென். God bless you.